வணக்கம் நேர்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இணைந்து இந்தியா அப்படின்ற கூட்டணியை உருவாக்கி ஒன்றிய பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு தேர்தல் பணிகள்ல மும்முரம் காட்டிட்டு வராங்க. அதே மாதிரி தேர்தல் சமயத்துல பாஜக கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களான ஈடிய வச்சு எதிர்க்கட்சிகளை மிரட்டுறது, குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்னு அரசியல் களமே சூடு பிடிச்சிருக்கு. இந்த சமயத்துல தான் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கியிருக்கு. தேர்தலை குறி வச்சு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முக்கிய சலுகைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடிப்படையான சலுகைகள் கூட இந்த பட்ஜெட்ல இடம்பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் ஒரு ஜீரோ பட்ஜெட்டா மட்டும்தான் இருக்கு. சரி, வருடா வருடம் பட்ஜெட் தாக்கல் செய்வது ஏன், எதற்கு, எப்படி, இப்படி நிறைய கேள்விகளோட நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. பட்ஜெட் முந்தைய ஆண்டையும் நிகழாண்டையும் அடுத்து வரக்கூடிய ஆண்டையும் கணக்கில் வச்சு தொகுக்கப்படுவதுதான் பட்ஜெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், சிறப்பு நிலை பட்ஜெட் என்ற தனித்தனி நிலைகள் இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்துல பட்ஜெட் என்ற வார்த்தையே கிடையாது. அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கும். ஒரு வருஷத்துக்கான வரவு செலவு திட்டத்தை கணக்கிடுறதால பொதுவா பட்ஜெட் என்ற சொல் வழக்கத்துக்கு வந்தது. நாட்டோட வரவு செலவு கணக்கு, வரி பணத்தை எங்கு செலவு செய்யறது, எந்த வர்க்கத்தை முன்னேற்றுவது என்பது ஒரு பட்ஜெட்ல இருந்துதான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன். ஒரு பட்ஜெட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட வரவு செலவு கணக்கு, ஒரு சர்க்கார் பணத்தை எங்கே செலவு பண்ண போகிறாங்க, வரி பணத்தை எங்கே செலவு பண்ண போகிறாங்க, எந்த மக்களுக்கு எது மாதிரி எந்த வர்க்க மக்களுக்கு செலவு பண்ண போகிறாங்க, எந்த வர்க்கத்தை முன்னேற்ற போகிறாங்கங்கிறத நம்ம பட்ஜெட்லேருந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். யார் மேலே வரி போட போகிறாங்க, யாருக்கு வரி விலக்கு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கடன் வசதி நிறைய அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, பேங்கிங் சிஸ்டம்லேருந்து எந்த இடத்துல செலவு பண்ண போகிறாங்க, எந்த இலாக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்கங்கிறது எல்லாமே இந்த பட்ஜெட்லேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நாட்டின் பட்ஜெட் என்பது ஒரு அரசு என்னவெல்லாம் செய்து, எங்கெல்லாம் செலவு செய்து என்பதையும், எவ்வளவு வருமானம் கிடைக்க பெற்றது, சாமானிய மக்கள் என்னென்ன செலவு செய்யறாங்க அப்படின்றத கணக்கிட்டு அவற்றிற்கு எவ்வளவு வரி போடணும் என்பதையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். ஆனா இப்போ தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால பட்ஜெட் முழுக்க முழுக்க பணக்கார வர்க்கத்திற்கு சாதகமா மட்டும்தான் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்யுதோ, எங்கெல்லாம் பணம் செலவு பண்ணுதோ எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குற சிவில் சப்ளை, ரேஷனுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸுக்கு வாத்தியாருங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு கொடுக்கறது, ரயில்வேஸில் மானியம் கொடுக்கறது, ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, இரிகேஷனுக்கு அந்த இதுக்கு தண்ணி பாய்ச்சலுக்கு விவசாயிக்கு செய்கிறது, ஒரு ஃபர்டிலைசரில் எவ்வளோ சப்சிடி கொடுக்குதுங்கிறது, பெட்ரோல் டீசலில் எவ்வளோ வரி போடுறதுங்கிறது, ஜிஎஸ்டியில் எவ்வளோ வரி போடுறதுங்கிறது, தங்கத்தில் எவ்வளோ வரி போடுறதுங்கிறது, ஒரு சாமானியன் என்னெல்லாம் செலவு பண்ணுறானோ அது எல்லாத்துலேயும் என்ன வரி போடுறதுங்கிறது ஒரு பட்ஜெட்லேருந்து தான் நம்மளுக்கு தெரியும். மாண்புமிகு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது 40% இருந்த கார்ப்பரேட் வரியை நீங்கள் 22-23% ஆக்கிட்டீங்க. ஆனால் சாமானியன் மேலே இருக்கிற வரி, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 5 ரூபா இருந்த வரியை நீங்கள் 30 ரூபா 35 ரூபா ஆக்கிட்டீங்க. ஒரு விதத்தில் பணக்காரங்களுக்கு வரியை குறைச்சிட்டிங்க. மிடில் கிளாஸு ஏழைங்க யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் வரியை ஏற்றிட்டீங்க. இன்ஃபேக்ட்டு பிளெயினுக்கு போடுற எரிவாயு இதே மாதிரி பெட்ரோல் தான், ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவோம். பிளெயினுக்கு போடுற பெட்ரோல் பணக்காரர்கள் தான் பிளெயின் வச்சுக்க முடியும், அவங்க தான் பறப்பாங்க. அவங்களுக்கு போடுற வரி, பெட்ரோலில் இருக்கிற வரி, வெள்ளை வரி, ஒயிட் பெட்ரோலில் இருக்கிற வரி, சாமானியன் யூஸ் பண்ணுற டீசல் பெட்ரோலோட வரி கம்மி. ஸோ பிளெயினில் போனால் வரி கம்மி, கார்லேயோ டிவிஎஸ் 50லேயோ போனால் வரி ஜாஸ்தி. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக ஒரு கணக்கு வழக்குகள் சொல்லணும். ஒரு பட்ஜெட்னால் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வந்திருக்கு, செலவு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, துண்டு எவ்வளோ விழும், எவ்வளோ கடன் வாங்க போகிறீங்கிறத கிளியராக சொல்லணும். இந்த பட்ஜெட்டில் வருமானம் எவ்வளோ வந்ததுங்கிறதையும் சரியாக சொல்லலை, எவ்வளோ வரப்போகிறதுங்கிறதையும் சொல்லலை, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லலை. முன்னெல்லாம் ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட் இருக்கும்,
அந்த ரயில்வே பட்ஜெட்டில் தான் டிக்கெட் விலை ஏறுதா இறங்கலையான்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி சென்ட்ரலாக ஒரு பட்ஜெட்டே கிடையாது. ரயில்வே மினிஸ்டர் நினச்சா ரேட்டை ஏற்றுவார். அந்த ரேட்டு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. முன்னெல்லாம் ரயில்வே பட்ஜெட்னு இருக்கிறதுனால சாமானியனுக்கு ரயில் வண்டி விடணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயும் சாமானியனுக்கு வண்டி விடுற மாதிரி தெரியல. எங்கே பார்த்தாலும் வந்தே பாரத்து தான். இந்த வந்தே பாரத் டிக்கெட் இங்கேன்னு மதுரைக்கு போனால் கூட 2500 3000 ஆகும் போல் இருக்குது. ஸோ சாமானியனுக்காக என்ன செய்கிறாங்க? அட்லீஸ்ட் ட்ரெயினில் போகிறது சாமானியன் தான் போவான். அவனுக்கு சாதாரணமாக டிக்கெட்டு ட்ரெயினை விட்றதை விட்டுட்டு திரும்பி பணக்காரங்களுக்கு குழு போட்டி வண்டியை விட்டுட்டு அதில் 2500 இங்கேன்னு மதுரைக்கு போகிறதுக்கு 2500 3000 டிக்கெட் வாங்க போகிறீங்க. அதுலேயும் இந்த ரயில்வே பற்றி 2 லைன் பேசுகிறதுலையும் மெயினாக சாதாரணமாக மக்களுக்கு இருக்கிற கோச்சையும் நாங்கள் வந்தே பாரத் கோச்சாக மாற்றுவோம் தான் பேசியிருக்காங்களே தவிர, எங்கெங்கே ட்ரெயின் முன்னெல்லாம் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ சாமானியனுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரெயின் வரும்னு ஒரு பட்டியலாவது படிப்பாங்க. அந்த பட்டியல் கூட இந்த வாட்டி படிக்கல. இறக்குமதி வரி உட்பட நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இடைக்கால பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பட்ஜெட்ல வரி போடல அப்படின்னாலும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி செஸ் வரியை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த செஸ் வரி மூலம் மாநில அரசுகளுக்கு எந்த பங்கும் கிடைக்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மாநிலங்களுக்கு உரிமையை பிரிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கடன் கொடுத்துருக்கோம் வட்டி இல்லாமன்னு சொல்கிறதே தவிர முக்கால்வாசி புது வரிகளை அவங்க செஸ்ஸாக தான் போட்டிருக்காங்க. பட்ஜெட்டில் வரி போடாட்டாலும் பட்ஜெட்டுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி செஸ்ஸுங்கிற பேரில் தங்கத்தில் 5% வட்டியை ஏற்றினாங்க. ஒரு ரகமான தங்கத்துக்கு வரியை ஏற்றினாங்க. இப்போ போடுற புது வரி முக்கால்வாசி இதை செஸ்ஸாக போடுறாங்க. செஸ்ஸாக எதனால் போடுறாங்கன்னா அதை ஸ்டேட்டுக்கு பங்கு கொடுக்க வேண்டாம். சாதாரண எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி இது மாதிரி வரி போட்டாங்கன்னா ஸ்டேட்டுக்கு மாநிலத்துக்கும் பங்கு கொடுக்கணும். செஸ்ஸுங்கிற பேரில் வரி போட்டால் மாநிலத்துக்கு ஷேர் கிடையாது. அதனால தான் பங்கு கொடுக்கறது இல்லை. அதனால் எப்படியெல்லாம் பங்கை வங்கிக்க முடியுமோ, பங்கு கொடுக்காமல் எப்படியெல்லாம் வரி போட முடியுமோ அப்படி தான் வரி போட்டுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் ₹1 தமிழ்நாடு வரி செலுத்தினா 29 35 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருது. ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகிய 4 பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன நிலையில கல்வி, திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்புன்னு எந்தவித நிதியும் ஒதுக்காம கல்விக்கான நிதியையும் சுகாதாரத்திற்கான நிதியையும் குறைத்திருக்காங்க. இப்படி கல்விக்கான நிதியையும் சுகாதாரத்திற்கான நிதியையும் குறைச்சதுனால மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படித்தான் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியையும் அதிகரிக்கல. இளைஞர்களுக்கு என்ன வேணும்? இப்போ இந்தியாவில் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டுன்னா நீங்கள் எஜுகேஷனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்கணும், வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருக்கணும். இங்கே எங்கேயுமே பணம் கொடுக்கல. இன்ஃபேக்ட் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சுட்டி காட்டின மாதிரி எஜுகேஷன் பட்ஜெட்டை ஜிடிபிக்கு 2% தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா 100 கோடி ரூபா நம்ம டேர்ன் ஓவர் இருந்தால் 2 கோடி ரூபா தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷன் பட்ஜெட்டையும் குறைச்சிருக்காங்க, ஹெல்த் பட்ஜெட்டையும் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உடம்புக்கும் எஜுகேஷனுக்கும் கொடுக்கலன்னா எப்படி பசங்க நீங்கள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக கொடுக்கல, காலேஜில் ப்ரொஃபஸருக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிகிட்டே போனீங்கன்னா எப்படி படிப்பாங்க? அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வேறு எதுவும் ஆதரவு இல்லாதவங்க தான் இந்த 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. போன பட்ஜெட்டில் 65,000 கோடி தான் பட்ஜெட் போட்டிருந்தாங்க. கடைசியில் 88,000 கோடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 100 நாளைக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக 50 நாள் தான் ஒரு நாளைக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. போன வருஷமே அதுதான் ஆயிடுச்சு. இந்த வருஷம் விலைவாசி 6-7% ஏறி இருக்கும். ஸோ நீங்கள் ஜாஸ்தி ப்ரொவைடு பண்ணியிருக்கணும். போன வருஷம் நீங்கள் 88,000 கோடி பண்ணியிருந்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடியாவது கொடுத்துருக்கணும் 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஆனால் அதே 88,000 கோடியே வச்சுருக்கீங்க. அப்படின்னா என்ன? ஆல்ரெடி 11 கோடி பேரை அந்த லிஸ்ட்லேயே நீங்களே எடுத்துட்டீங்க. அப்போ இன்னும் பல பேரை லிஸ்ட்லேருந்து எடுத்து
அவங்களுக்கு பணம் கொடுக்காம வஞ்சிக்க போகிறீங்க. இந்த லக்ஷாதிபதி அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒன்றும் மானியமாக கொடுக்கல. கடன் இல்லாமல் வட்டி கொடுப்போம். அந்த கடன் இல்லாத வட்டிக்கு நீங்கள் அதை வச்சு பழைச்சி லட்சம் சம்பாதிப்பீங்கிறீங்கிறாங்க. ஸோ இது வட்டி கொடுக்க போகுது, கவர்மெண்ட் கொடுக்க போகுது இல்லை, பேங்க்கு தான் கொடுக்க போகுது. ஸோ இது அவங்க பட்ஜெட்லேருந்து என்ன கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல. சரியான புள்ளி விவரமின்றி ஒன்றிய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால பட்ஜெட் நம்பர் இல்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரமும் இருக்கு. அதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போல சராசரி வருமானம் 50% உயர்ந்திருக்கு என்றும் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ பேருக்கு 50% சம்பளம் ஏறி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது விலைவாசியாக ஏறலாங்கிறாங்க. இன்றைக்கி ஹிந்துவோட நாளிதழ் பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அரிசி விலை ரொம்ப ஏறிடுச்சு, அதனால் பாரத் அரிசி அப்படின்னு நாங்களே விற்க போகிறோம், 29 ரூபா 35 பைசா கிலோன்னு. அதை யாரும் வாங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ விலைவாசியே ஏறலைன்னா எதுக்கு 30 ரூபாய்க்கு அரிசி விற்கிறாங்க? கவர்மெண்ட்டே அரிசி விற்குது விலையை குறைக்கிறதுக்குங்க. ஸோ ஒரு விதத்தில் விலையை குறையலைங்கிறீங்க, இன்னொரு இடத்துல நீங்களே ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணுவீங்கன்னு. வெங்காயம் தக்காளின்னு விலை ஏறுனா அம்மா ஏறு தான் சொல்கிறாங்களே, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் பூண்டு சாப்பிட மாட்டோம்னு. அதனால் அந்த அம்மாவுக்கு கேஸ் சிலிண்டரும் கொடுத்துருவாங்க சர்க்கார்லேயே. அவங்களுக்கெல்லாம் பெட்ரோலும் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு போட்டுரும். அதனால் பெட்ரோல் விலையை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, கேஸ் விலையை பற்றி கிளாஸ் கவலை கிடையாது, முட்டை விலையை பற்றி கவலை கிடையாது, வெங்காயம் பூண்டு அந்த விலையை பற்றியும் கவலை கிடையாது, இறைச்சி விலையை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதனால் மக்கள் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைன்னு நம்ம எடுத்துப்போம். முதல் பட்ஜெட்டை பற்றி அன்றைக்கி பிஎம்ஓவில் ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்த பிவி சுப்பிரமணியம்ங்கிறவர் ஒரு என்ஜிஓக்கு ஒரு செமினாரில் சொன்னபோது, சென்ட்ரல் பட்ஜெட்டில் அவங்க கடன் வாங்கினோன்னு சொன்னது உண்மை இல்லை, அது ஒரு லேயர்ட் பட்ஜெட்டு, அதுக்கு ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணால் தான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும். ஸோ இந்த பட்ஜெட்டெல்லாம் நம்பிடாதீங்க, அதில் எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது அல் ஜசீரா பத்திரிகையில் வந்திருக்கு. அதில் அந்த முக்கியமான விஷயத்தை யூடியூப்லேருந்து அவங்க எடிட் பண்ணி கவர்மெண்ட் போட்டாங்க. பட் அவர் சொன்னது ரெக்கார்டில் இருக்குது, மறுக்க முடியாது. அவர் நீதி ஆயோகுக்கும் சிஇஓவாக இருந்திருக்கிறார். ஸோ இந்த கணக்கெல்லாம் தப்பாக ரைட்டான்னு எங்களை மாதிரி எதிர்கட்சிக்காரங்க கேட்குறதோட பிஎம்ஓலேயே வேலை செஞ்ச ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியை இந்த கணக்கெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கிறத நம்ம சுற்றி காட்டணும். தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் யாருக்கானது? பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொன்னதை கேட்டோம்.